இன்றைய முக்கிய செய்திகள் ஜூலை 7, 2026. இலங்கை வணக்கம் நண்பர்களே. இன்று ஜூலை 7, 2026 ஆம் தேதிக்கான இலங்கையின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். முதல் செய்தி, 2025 கீழ் 2026 மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி தாக்கல் செய்யும் மின் சேவை இ-சர்வீஸ் இணையதளம் உள்நாட்டு வருவாய் திணைக்களத்தால் திறக்கப்பட்டுள்ளது. டின் பெற்றுள்ளவர்கள் தங்களின் வருமான வரி அறிக்கையை ஆன்லைனில் தாக்கல் செய்யலாம். இரண்டாவது செய்தி, நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட வன்முறை மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 26 ஆக உயர்ந்துள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட கைதிகள் வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மூன்றாவது செய்தி, இலங்கையில் டெங்கு பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களை விட உண்மையான பாதிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நான்காவது செய்தி, 11வது தேசிய விபத்து தடுப்பு வாரம் ஜூலை 6 முதல் 10 வரை அனுசரிக்கப்படுகிறது. சாலை, வீடு மற்றும் பணியிடங்களில் ஏற்படும் விபத்துகளை குறைப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். ஐந்தாவது செய்தி, எல் நினோ காலநிலை தாக்கத்தால் ஜூலை முதல் செப்டம்பர் வரை நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் சில பகுதிகளில் மழை பெய்யவும் வாய்ப்புள்ளது. ஆறாவது செய்தி, இலங்கை மற்றும் ஜப்பான் உயர்மட்ட பிரதிநிதிகள் இடையே நடைபெற்ற சந்திப்பில் கடல்சார் மற்றும் தளவாடத் துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து முக்கிய கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. ஏழாவது செய்தி, அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் கீழ் பயனாளிகளின் எண்ணிக்கையை 2028 ஆண்டிற்குள் படிப்படியாக குறைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் சுமார் 4 இலட்சம் குடும்பங்கள் திட்டத்திலிருந்து நீக்கப்படலாம் என்றும் 2030 ஆண்டிற்குள் திட்டத்தை முழுமையாக நிறுத்த இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. எட்டாவது செய்தி, சமூக பாதுகாப்பு வலையமைப்பை நவீனமயமாக்கும் நோக்கில் நாடு முழுவதும் புதிய தரவு கணக்கெடுப்பு மற்றும் தகவல் புதுப்பித்தல் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் பயனாளிகளின் தற்போதைய பொருளாதார நிலை மீளாய்வு செய்யப்படுகிறது. ஒன்பதாவது செய்தி, இலங்கை சமூக பாதுகாப்பு வாரியம் அரச ஓய்வூதியம் பெறாதவர்களுக்கான பல்வேறு சமூக பாதுகாப்பு மற்றும் ஓய்வூதிய திட்டங்களை வழங்கி வருகிறது. உறுப்பினர் பதிவுகளை ஆன்லைன் அல்லது மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்கள் மூலம் மேற்கொள்ளலாம். இதுவரை இன்றைய முக்கிய செய்திகள். மேலும் உடனடி செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, எங்களின் மிஸ்டர் மஜீத் யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். புதிய செய்தி உடனுக்குடன் பெறுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள். நன்றி.